எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜனவரி 2025 மற்றும் 4 ஜனவரி 2025 நாளுக்கானது. அதாவது போன காணொளியில், அதாவது 2 ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ் காணொளியில் நம்ம கேட்டிருந்தோம், நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள் அப்படின்னு. அதன் காரணமாக இப்போ கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேராட்ட 20-25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு அந்த ஆதரவை தினந்தோறும் புதிய நண்பர்களும் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மற்றவர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ நேரடியாக காணொளிகளை போயிடலாம். முதல் கேள்வி, மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அஜய்குமார் பல்லா. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒடிசா மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ஒடிசா மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் ஹரிபாபு கம்பம்பட்டி. ஹரிபாபு கம்பம்பட்டி. அடுத்து, பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ஆரிஃப் முகமது கான். ஆரிஃப் முகமது கான். அடுத்து, நமது அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றவர் யார்? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இப்போ உங்களுக்கு கேள்வி, இன்றைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யார்? அதே மாதிரி இரண்டாவது கேள்வி, தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர் யார்? இந்த இரண்டு கேள்விக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் அவங்களுக்கும் ஒரு தெரிஞ்சுக்க வாய்ப்பு அமையும். நிறைய பேர் தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்னென்ன கேள்வி? இரண்டு கேள்வி. தமிழ்நாடு மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யார்? தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்போதைய சபாநாயகர் யார்? இந்த இரண்டு கேள்விக்கும் பதிலளிங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, மணிப்பூர் மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக அஜய்குமார் பல்லா பதவியேற்றார்? மணிப்பூர் மாநிலத்தின் 19வது ஆளுநராக அஜய்குமார் பல்லா பதவியேற்றார். அடுத்து, ஒடிசா மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக அஜய்குமார் பல்லா பதவியேற்றார்? மன்னிக்கவும், இங்கே இந்த பேர் அப்படியே போட்டேன். ஒடிசா மாநிலத்துக்காரு ஹரிபாபு கம்பம்பட்டி. இங்கே நான் காப்பி பண்ணும்போது அப்படியே போட்டேன், சேஞ்ச் பண்ணல. ஹரிபாபு ஹரிபாபு கம்பம்பட்டி. ஒடிசா மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 27வது ஆளுநராக. அடுத்து, மேற்கு தில்லியில் 6 வழி பஞ்சாபி பாக் மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? தில்லி முதலமைச்சர் அதிசி. அடுத்து, 8வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய, இந்த வருடம் வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ, இஸ்ரோங்கிறது என்னது? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இஸ்ரோ. சில சமயம் இதனோட எக்ஸ்பேன்ஷனும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ விண்வெளி, அதாவது விண்வெளி செடி வளர்ப்பு சோதனைக்கு எந்த பயிர் வகை தேர்வு செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காராமணி. காராமணி. அடுத்து,
அஸ்ஸாமில் 3 புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? அஸ்ஸாமில் 3 புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ். தினந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். 10வது கேள்வி, திஸ்பூரில் டெட்டலியா சாலை மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? திஸ்பூரில் டெட்டலியா சாலை மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து, ஆகாஷ்வாணி எஃப்எம் டிரான்ஸ்மிட்டரை தொடங்கி வைத்தவர் யார்? ஆகாஷ்வாணி எஃப்எம் டிரான்ஸ்மிட்டரை தொடங்கி வைத்தவர் அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து, சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதமடித்த இலங்கை வீரர் யார்? குசால் ஃபெரேரா. குசால் ஃபெரேரா. அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதாவது இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த் அதிவேக சதத்தை பதிவு செய்துள்ளார். அவர் ஏற்கனவே 28 பந்தில் அரை சதத்தை பதிவு செய்திருந்தார். தற்போது 29 பந்துகளில் அதிவேக அரை சதத்தை அவருடைய சாதனையை 2வது இடத்தை பதிவு செய்துள்ளார். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி 2024 சிறப்பு மலரை வெளியிட்டவர் யார்? அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி 2024 சிறப்பு மலரை வெளியிட்டவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து, எந்த நாடு பெண்கள் புர்கா அணிந்து பொதுவெளிகளில் வருவதற்கு சமீபத்தில் தடை விதித்தது? இதுக்கு சரியான விடை சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. அப்படி அவர்கள் பொதுவெளிகளில் புர்கா அணிந்து வந்தால் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, சமீபத்தில் எந்த நாட்டில் மரண தண்டனை ரத்து செய்து சட்டம் இயற்றப்பட்டது? சமீபத்தில் எந்த நாட்டில் மரண தண்டனை ரத்து செய்து சட்டம் இயற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே. அடுத்து, இந்தியாவில் விமானங்களில் இணைய சேவையை வழங்கும் முதல் விமான நிறுவனம் என்ற பெருமையை பெற்ற நிறுவனம் எது? இந்தியாவில் விமானங்களில் இணைய சேவையை வழங்கும் முதல் விமான நிறுவனம் என்ற பெருமையை பெற்ற நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை ஏர் இந்தியா. ஏர் இந்தியா. அதாவது ஏர் இந்தியா தற்போது டாடா நிறுவனம் தான் அந்த விமானத்தை வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே டாடா நிறுவனம் தான் இந்த விமானத்தை முதல்ல வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திய அரசு வாங்கியது மீண்டும் அதே நிறுவனத்திடமே சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் காலமான ராஜகோபால சிதம்பரம் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ராஜகோபால சிதம்பரம் விஞ்ஞானி என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 3 ஜனவரி 2025 மற்றும் 4 ஜனவரி 2025 இந்த 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாம் கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். அதாவது தமிழ்நாடு மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யார்? அதே மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தற்போதைய சபாநாயகர் யார் என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லைங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ, அதனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? இந்த 3 கேள்விக்கும் மறக்காமல் பதிலளிங்க. நம்ம சேனலில் தினந்தோறும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கப்படும். அதனால் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஜென்ரல் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்
காணொளிகளுக்கு தமிழில் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.